மனைவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்க பார்க் பண்ண காரை காணோம். இவங்களும் 1 மணி நேரம் தேடி இருக்காங்க, சுற்றி கார் எங்கன்னு கிடைக்கல. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எங்கே பார்க் பண்ணாங்களோ அதே இடத்துல கார் நிற்கிது. இவங்களுக்கு கார் கதவை திறந்து பார்க்குறாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கு. மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கள்ளச்சாவி போட்டு உங்கள் காரை அவசரத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டு மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 2 சினிமா டிக்கெட் உள்ளே வச்சுருக்கேன், படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, தெரியாமல் உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு மன்னிச்சிருங்கன்னு போயிட்டாங்க. கிளம்பி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படத்துக்கு போயாச்சு. படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக வீட்டில் ஒரு சாமான் இல்லை. அங்கே ஒரு லெட்டர் வச்சுருந்தான், என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன்ல, பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அதுக்கு நாளை பண்ண சீர்சனத்திலாம் தெரியணும், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்காங்க, அதனால் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு. சார், நமக்கு ஒருவர் ஏதோ ஒன்றை அன்பளிப்பாக தருகிறார் என்றால், நமக்கு ஏதோ ஒருவர் இலவசமாக தருகிறார் என்றால், சம்பந்தமே இல்லாமல் நம்மை ஒருத்தர் பாராட்டுகிறார் என்றால், நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் திருடப் போகிறார்கள் என்று அர்த்தம்.